இந்தியா இரு விரோதமான நாடுகளின் இருப்பிடமாகும். இருவரும் ஒன்றாக ஒரு சேர இணைந்து வாழ முடியாது. இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் என்ற இரு தரப்பினரும் தனித்துவமான சமூக அடையாளங்கள் மற்றும் பண்பாடு கொண்டவர்கள். இந்த வாசகம் 1940வது வருஷம் லாகூரில் நடைபெற்ற இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டில் பாகிஸ்தான் பிரிவினைக்காக ராகுல் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு 3 வருடத்திற்கு முன்பாக 1937 இந்து மகா சபா மாநாட்டில் சாவர்கர் பேசிய வார்த்தைகள். இதை ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், நேற்றைய தினம் இந்து முன்னணியினுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு அறிக்கை வெளிவந்தது. ஜவாஹிர்லா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிர்லா முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ப அவர்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இல்லை. அரசியல் கட்சிகள் இனிமேலும் இந்த வஞ்சகத்தை செய்யக்கூடாதுன்னு பேசியிருந்தார். இதை வச்சு தான் இப்படி தான் 1947க்கு முன்னாடி முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை கேட்டு தான் சண்டை போட்டு இந்தியா பாகிஸ்தான்கிற பிரிவினையை ஏற்படுத்தினார். எனவே அதே மாதிரி ஜவாஹிர்லாவும் செய்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஜவாஹிர்லா அப்படி என்ன பேசினார்? அவருடைய பேச்சில் நியாயம் இருக்குதா அல்லது இந்து முன்னணி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல ஜவாஹிர்லா என்ன பேசினார் அப்படிங்கிறத அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. அப்போ எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவம் அவர்களுடைய சதவீதத்துக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கி இந்திய அளவில் 14 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இந்த முறை 24 அல்லது 26 பேர் தான், அதாவது 6 விழுக்காடு கூட நாடாளுமன்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் இல்லை என்பது அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு இழுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு அல்ல. இது தொடரக்கூடாது. சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவம், அதே போல பிற சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் நிச்சயமாக நிலைநாட்டப்பட வேண்டும். எனவே இதற்கு ஒரு தீர்வு என்ன என்று கேட்டீர்கள் என்றால், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அவசியம் தேவை. இனி இப்படியான ஒரு வஞ்சகத்தை அரசியல் கட்சிகள் செய்யக்கூடாது. ஓகே, இந்த வீடியோவில் ஜவாஹிர்லா என்ன பேசுகிறான்னு சொன்னால், அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியாவில் கிட்டத்தட்ட 185 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில் 14.5% அஸ்பர் ரெக்கார்ட் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்குது. ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய, இந்தியாவினுடைய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம்னு சொல்லக்கூடியது இந்த தேர்தலில் கூட 6%க்கும் கீழாக தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும். பிஜேபி மாதிரியான கட்சி அந்த பிரதிநிதித்துவம் முஸ்லீம்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வது தான் அவர்களுடைய நோக்கமே. அதனால் அவர்கள் தரப்பிலிருந்து அந்த பிரதிநிதித்துவத்தை எதிர்பார்ப்பது தவறு. ஆனால் அதே நேரத்தில் பேராசிரியர் இங்கே எதை சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு தோழமை சுட்டுதல் அடிப்படையில் இந்த தேர்தலே பாஜகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கிறது. நேற்றைக்கு எம்பிக்கள் மத்தியில் ராகுல் காந்தி பேசும்போதே என்ன சொல்கிறாருன்னா, தலித்துகள், முஸ்லிம்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக காங்கிரஸை ஆதரித்திருக்கிறார்கள், இந்தியா கூட்டணியை ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறார். அப்போ அந்த அடிப்படையில் தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் கூட சிதறி இருந்து, ஆனால் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருக்கு. அப்போ இந்தியா கூட்டணியில் முஸ்லீம்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய இந்தியா கூட்டணி முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் அது கிடைக்கப்பெறல. 1980 49 முஸ்லீம் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. 1999 35 பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்கள். 2004 36 முஸ்லீம்கள். 2009 அது அப்படியே 6 குறைஞ்சி 30 முஸ்லீம்கள்.
2014 22 முஸ்லீம்கள், மீண்டும் 2019 27, இன்றைக்கி 24 அப்படின்னு தகவல் வருது. இதை வச்சு தான் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக, ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய விழுக்காட்டுக்கு ஏற்ப, அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இது எந்த வகையில் இந்து முன்னணிக்கு இது பிரிவினையை தூண்டக்கூடிய வார்த்தையாக இருக்குது. இவர்களுடைய நோக்கமே என்னன்னா, முஸ்லீம் சமூகம் இந்த தேசத்தில் ஒரு 3ஆம் தர குடிமக்களாக இருக்கணும், அவர்களுடைய உரிமைகள் எப்போதுமே நிலைநாட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா இவர்களுடைய நோக்கமே. அதைத்தான் இந்த அறிக்கை மூலமாக அவங்க இந்து முன்னணியை வெளிப்படுத்தி இருக்குது. ஜவாஹிர்லா தன்னுடைய முஸ்லீம் சமூகம் அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது, முகமது அலி ஜின்னா மாதிரி இந்தியாவுடைய பிரிவினையை தூண்டுறாருன்னு சொன்னீங்கன்னா, நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வடிவமைத்து கொடுத்த டாக்டர் BR அம்பேத்கர் தலித் மக்கள் அவர்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ப அரசு அதிகாரங்களிலும் உயர் பொறுப்புகளிலும் வரணும்னு சொல்லி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாரு. அப்போ அது இந்தியாவை பிரிவினைக்கு தூண்டுவதா? அவர்களுக்குன்னு தனித்தொகுதி, எப்படி ஆதிக்க சாதியினுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காரணத்தினால அந்த தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்து விடாது, எனவே அவர்களுக்குன்னு தனித்தொகுதியை கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த சமூகத்தினுடைய அதிகாரம் நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் தனித்தொகுதியை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா அது இந்தியாவுடைய பிரிவினையை தூண்டுவதா? அப்ப நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, இந்த நாட்டினுடைய ஜனநாயக தன்மை என்ன, இந்தியாவுடைய இறையாண்மை, அதை பத்தி கூட அடிப்படை அறிவே இல்லாம இந்து முன்னணி இருக்குது அப்படிங்கறதா இந்த விஷயத்துல தெளிவுபடுத்துது. பேராசிரியர் இந்த துரோகத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி, வருங்காலங்களில் இந்த துரோகத்தை செய்யாதீர்கள் சொல்லி இந்தியா கூட்டணிகிட்ட தான் சொல்றாரு. ஏன்னு சொன்னா பிஜேபி முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனா இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, சமூக நீதி அடிப்படையில முஸ்லிம்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் கொடுக்கல் அப்படிங்கறத அவருடைய குற்றச்சாட்டு. உதாரணமாக தேசிய அளவுல தமிழ்நாடை பற்றி நம்ம எடுத்துப்போமே. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 10 தொகுதியில போட்டியிடுது. இதுல குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், இங்க கிறிஸ்தவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவர்கள் வெற்றி போடுவாங்க. அதிகமான கிறிஸ்தவர் இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா 2014 இருந்து 2024 இப்போ வரையிலும் காங்கிரஸ் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்து சமூகத்தை சேர்ந்த வசந்தகுமார், அவருடைய மகன். முதல்ல வசந்தகுமார் நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் இப்ப விஜய் வசந்தா நிப்பாட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் யாருக்கு ஓட்டு போடுறாருன்னு சொன்னா விஜய் வசந்துக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மதசார்பற்ற தன்மை, இந்த நாட்டில் மதசார்பன்மை இருக்கணும். நான் ஒரு ஹிந்துவா இருந்தாலும், நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், வேட்பாளர் ஒரு ஹிந்துவா இருந்தா கூட அவருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாக்களிக்கிறாங்க. அங்க ஒரு கோரிக்கை எழுது, கிறிஸ்தவர்கள் மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய கட்சி, கிறிஸ்தவர் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஊர்ல கிறிஸ்தவ வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த முறை விஜய் வசந்துக்கு தான் நீ கொடுத்தாகணும். ஏன்னா அவரு கடந்த முறை இடைத்தேர்தல் ஜெயிச்சாரு, ரொம்ப அதிக நாட்கள் அவரால் இருக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த முறையும் விஜய் வசந்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, காங்கிரஸ் எங்க அந்த பிரச்சனையை சரி கட்டுதுன்னு சொன்னா, திருநெல்வேலி தொகுதியில ஒரு கிறிஸ்தவருக்கு, ராபர்ட் புரூஸ் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவருக்கு சீட்டை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி கட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல மயிலாடுதுறைன்னு சொல்லி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்து முஸ்லீம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்க சமூக நீதி அடிப்படையில ஒரு முஸ்லீமுக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்காம அவர் மற்றொரு இந்துவுக்கு கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல காங்கிரஸினுடைய எம்பிக்கள் லிஸ்ட்ல தமிழ்நாட்டுல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 0. ஆனா முழுக்க முஸ்லிம் சமூகத்தினுடைய 100% வாக்குகளை வாங்கிதான் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது. இதுதான் பேராசிரியர் சொன்ன விஷயத்தினுடைய வெளிப்பாடு. அதோடு திமுக கூட்டணி, திமுக என்ன பண்ணதுன்னா 21 தொகுதியில நிக்கிறாங்க. அதுல வேலூர், மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, ராமநாதபுரம், இது மாதிரி முக்கியமாக முஸ்லீம்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. இதுல ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. ஒரே ஒரு தொகுதி 40ல ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கிட்டாங்க. ஆனா முஸ்லிம்கள் பெரும்பான்மையை நின்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி வேலூர்ல, மத்திய சென்னையில, இது போன்ற பாராளுமன்ற தொகுதிகளில் முஸ்லிம்கள் சீட்டு கொடுக்காம அவர்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, அவருடைய அமைச்சர்களுடைய மகன்களுக்கு சீட்டை கொடுத்தாங்க.
ஸோ இது கூட சமூக நீதிக்கு விரோதமானது தான். இதையெல்லாம் வச்சுதான் பேராசிரியர் அவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நினைக்கலாம், நீங்க முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி. முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா ஒரு சீட்டுங்கிறது வெறும் 2.5%. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமூகத்தினுடைய எண்ணிக்கை 7% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வெறும் 2.5% தான். மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமூகத்துக்கு கிட்டத்தட்ட 3 எம்பிக்கள் நிச்சயமாக இருக்கணும். ஆனா இங்க ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. அந்த சீட்டும் வெற்றி பெறுமாங்கிறது நிச்சயம் கிடையாது. ஒருவேளை தோத்திருந்தா தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமூகத்தினுடைய எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் 0வாக இருந்திருக்கும். அதுதான் பேராசிரியர் அவர்களுடைய பேச்சில் வெளிப்பட்டது. மாறாக இந்தியாவில் பிரிவினையை தூண்டணும், இந்தியாவை 2ஆ உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா முகமது அலி ஜின்னா அவர்களுடைய அந்த கொள்கைக்கு முரணாக இப்ப மட்டும் இல்ல, அப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, முஸ்லீமுக்குன்னு ஒரு தனிநாடு போறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா கூட, அப்படி முஸ்லீமுக்கான நாடை நாங்கள் எதிர்பார்க்காம போகாம இந்தியா இதான் எங்களுடைய நாடு, இது இந்த மதசார்பற்ற தன்மையும் இந்த இந்துக்களோடு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய இந்த தன்மை தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அன்னைக்கு கண்ணியமிகு காயிதே மில்லத்தினுடைய தலைமையில இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவிலே இருந்தாங்க. அப்படி 1947 வாய்ப்பு இருக்கும் போதே பிரிவினையை ஏற்காத நாங்கள் இப்போ ஏற்கவா போறோம் அப்படிங்கிறத இந்து முன்னணி மரமண்டைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை வச்சு கோவப்படக்கூடிய இந்த இந்து முன்னணி இந்துக்களுடைய நலனுக்காக எங்கேயாவது பாடுபட்டதா வரலாறு இருக்குதா? இன்றைக்கு பெரும்பான்மை இந்துக்கள், பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களுடைய அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இன்னைக்கு ஒரு 3% சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமா அபகரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்களே, அதை பத்தி எங்கேயாவது இவர்கள் பேசுவார்களாம்? இடபிள்யூஎஸ் சொல்லக்கூடிய 10% இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி சொல்லிட்டு 10% இடஒதுக்கீட்டை கல்வி வேலை வாய்ப்பில் உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. அதை பத்தி எங்கேயாவது இந்த இந்து முன்னணி பேசுறானா? இதெல்லாம் பேசாம ஜவாஹர்லால் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சொல்லிடான்னு சொன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. எனவே இந்துக்களுடைய நலனுக்காக நாங்க உழைக்கிறோம், இந்துக்களுடைய பாதுகாப்புக்காக உழைக்கிறோம் சொல்லக்கூடிய இந்து மக்கள் கட்சி இதுவரைக்கும் இந்துக்களுக்காக தான் செய்திருக்கக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கறது ஒரு விஷயத்தை கூட இவர்களால சொல்ல முடியாது. ஆனா இவர்கள் பிரிவினையை தூண்டுறான்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் எம். ஜவாஹர்லால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாபநாச சட்டமன்றத்தில் எத்தனை இந்துக்களுக்காக உதவி செய்கிறார், இந்து கோவிலுக்கு சாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அவர் என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. ஆனா இந்துக்களுடைய நலனுக்காக இருக்கிறோம் சொல்லக்கூடிய நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த அவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய அமைப்பு. சென்னையில வெள்ளம் வந்தாலும் சரி, ஓகி புயல் வந்தாலும் சரி, ஹஜா புயல் வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, யாருக்கு என்ன துன்பம்னாலும் அவர்கள் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் ஜாதி மத பேதம் இல்லாம அவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹர்லாலும் அவர்களுடைய தொண்டர்களும் என்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கொரோனா மாதிரியான மிக தீவிரமான நோய்கள் அதால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்த போது கூட அவர்களை இந்துன்னு பார்க்காம கிறிஸ்தவர்கள் பார்க்காம தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்த அமைப்பினுடைய தலைவர் தான் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, சந்து முன்னணி மாதிரி ஒரு மொத்த அயோக்கிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மனதுல நீங்காத இடமும் அவர்களுடைய பேராதரவையும் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு பெரும்பான்மையாக இல்லாம இடத்துல கூட ஜவாஹர்லால் அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா இந்துக்களுடைய நாடு, நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு இந்து மத துவேஷத்தை உருவாக்கியவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தலில் அந்த இந்துக்களாலே புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.